بسم الله الرحمن الرحيم. இஸ்லாத்துல மலக்குகளை நம்புறோம், ஜின்களையும் நம்புறோம். மலக்குகளோட செயல்பாடுகளும் சரி, அவங்களோட உருவங்களும் சரி நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஜின்களோட உருவம் கண்ணுக்கு தெரியாது, செயல்பாடுகள் தெரியும். அந்த வகையில இதுவரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்ல. ஆனா இப்ப இந்த ஆவுடையார்வேல் மாதிரி இடத்துல எல்லாம் இந்த கோயில்களை கட்டினது ஜின்கள் ஒரே நாள்ல கட்டிடுச்சு, அதாவது பூதம் கட்டிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா மனித சக்திக்கு அப்பாற்பட்டு அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது தெரியுது. இவ்வளவு பெரிய மலையெல்லாம் எப்படி கொண்டாந்து மேல ஏத்திருப்பாங்க. இது மட்டும் இல்ல, தஞ்சாவூர் கோயில்ல இருந்து எல்லாமே அந்த மாதிரி ஜின்களோட செயல்பாடு இருக்குதா? அது மாதிரி கோயில் கட்டினது பள்ளிவாசல் எல்லாம் கட்டாம இருக்கிறது ஏன்? அதுக்கு எனக்கு சரியான விளக்கம் கொடுங்க. இப்ப ஜின்கள் ஒண்ணு இருக்குதா? அதுக்கான இருக்குது. ஒரு கேள்வி என்ன, ஜின்கள் இருக்கான இருக்குது. ஜின்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அது ஒரு தனி டிராக்ல செல்லக்கூடிய தனியான ஒரு இனம், நம்ம ஒரு தனியான இனம். ஜின்கள்கிட்ட போய் நம்ம சம்பந்தம் பண்ண மாட்டோம், பொண்ணு கொடுக்க மாட்டோம், பொண்ணு எடுக்க மாட்டோம், கல்யாண சாப்பாடு கூப்பிட மாட்டோம். நமக்கு அவங்களுக்கு ஜின்னோட இதாக இருக்கா? நமக்கு ஜின்களோட எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு படைப்பு இருக்குன்னு நம்பணும். ஆனால் ஜின்களை பொறுத்த வரைக்கும் மனிதனை விட ஆற்றல் அது கூட. மனுஷ ஆற்றலை விட ஜின்னுடைய ஆற்றல் ரொம்ப அதிகம். கண்மூடி திறக்கிறதுக்குள்ள பக்கத்து நாட்டில் உள்ள ஒரு சிம்மாசனத்தை எடுத்துக்கிட்டு சுலைமான் நபிக்கு முன்னாடி என்ன செய்யுது, ஒரு ஜின்னு வைக்குது. ஒரு ஜின்னு சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தோம்னு சொன்னாலே மனிதனுக்கு வசப்படுத்த இயலாதுன்னு அர்த்தம். அது நபிக்காக வேண்டி, அவருக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு தகுதி. எல்லா மனிதனும் ஜின்னை கண்ட்ரோல் பண்ண இயலாது. நாம சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால சுலைமான் நபிக்கு மாத்திரம் ஜின்கள் கட்டுப்பட்டு சில செயல்களை செய்ததாக நம்ம வருகிறது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ஐயுக்கும் யத்தீனி பி அர்ஷிஹா, அந்த ராணியுடைய சிம்மாசனத்தை யார் என்கிட்ட கொண்டு வருவா அப்படின்னு ஒரு ஜின்னு எந்திரிச்சு சொல்றேன். ஆனா ஆத்திக்க பிஹி கபல அன் தக்கும மகாமிக்க, உட்கார்ந்து இருக்கிற நீ எந்திரிக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துருவேன். உட்கார்ந்து இருக்கிறாள் எந்திரிக்கிற எவ்வளவு நேரம் ஆகும், அவ்வளவு செகண்ட்ல என்ன செய்வேனா கொண்டு வந்துருவேன்னு சொல்லும். இன்னொரு ஜின்னு சொல்லு, கண்ணை மூடி திறக்கிற அது இன்னும் கொஞ்சம் கம்மியான நேரம். உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதை விட கம்மியான நேரம் இது கண்மூடி திறக்கிறதுக்கு உள்ள நேரம். அது என்ன செய்யும், ஆனா ஆத்திக்க பிஹி கபல எர்த்தத்தை இலைக்க தரப்புக்க, உங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துருவேன். சொல்லி முடிச்சுட்டு பார்த்தா இருக்குதுங்கிறான். முன்னாடி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லி முடிச்சுட்டு பார்த்தா அந்த பெண்ணுடைய சிம்மாசனம் அப்படி கண்ணு முன்னாடி இருக்கிறது, அங்க உள்ள தூக்கிட்டு வந்துருச்சுன்னு சொல்றான் அல்லாஹ். இது ஜின்னுக்குரிய ஆற்றல், வலிமையானது. ஆனா சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தான். நமக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம கட்டுப்படவும் செய்யாது. நம்மளை விட வலிமையானது நம்ம கட்டுப்படுமா? கட்டுப்படாது. அல்லாஹ் அந்த மாதிரி அவருக்கு ஆக்கி கொடுத்திருந்தான். இப்ப என்னன்னு கேட்டா, அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இப்ப சுலைமான் நபிக்கு அந்த பைத்துல் முகத்தஸை கட்டுவதற்காக வேண்டி ஜின்கள் உதவி செய்த மாதிரி எத்தனையோ கோயில்கள் தர்காக்கள்லாம் பார்க்கிறோம். பெரிய பெரிய கல்லெல்லாம் கொண்டு கட்டியிருக்கிறாங்க. இது மனுஷனால செஞ்சே இருக்க முடியாது. அதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஜின்கள் இதுக்கெல்லாம் செஞ்சிருக்கிற மாதிரி நம்ம தெரியுது அப்படின்னு தான் அவர் கேட்கிறாரு. இதெல்லாம் மலையாளத்தில் கட்ட முடியலன்னு கேட்கிறாரா? சரி, அதுல என்ன வேணும்னு கேட்டா, இந்த கோயில் தர்கா இதெல்லாம் கட்டிருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, இதுகள் எல்லாம் வரலாறுல கரெக்டா எழுதிய வச்சிருக்கணும். இப்ப தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது. அந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுன்னு சொன்னா தஞ்சாவூர்ல இருந்து கொண்டு அதை கட்ட முடியுமான்னு முடியாது. அந்த பெரிய கோயிலில் பயன்படுத்துற ஒவ்வொரு கல்லையும் தூக்கிட்டு போறதா இருந்தா அது முடியாது. அதுக்காக என்ன பண்ணா, தஞ்சாவூர்ல கட்டுறதுக்காக வேண்டி சாரம் போடுறான். சாரம் அது எத்தனை கிலோமீட்டர் போடுறான்? 30 கிலோமீட்டர் ஊர். அந்த ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் சொல்றான். அந்த ஊர்ல ஆரம்பிச்சு சாரம் போட்டு, சாரம்னா தெரியுதுல, சாரம்னா அந்த கம்பு மாதிரி போட்டுவாங்க ஏறுறதுக்காக வேண்டி உயரமா. இதுல உயரத்துல வெள்ளடிக்கிறத என்ன செய்வோம், சாரம் போடுவோம்ல. இந்த சாரம் எப்படி போடுறான்னு கேட்டா, எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு உயரத்துக்கு அப்படி 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 ஏறிக்கிட்டு உருட்டிக்கிட்டு போய் யானையை கொண்டு என்ன செய்யறான், அந்த கல்லையெல்லாம் இழுத்துக்கிட்டு அதை செஞ்சாங்கிறான். ராஜாக்கள் இருந்தாங்க, அடிமைகளா வேலை வாங்கினாங்க, எதிர்த்து கேள்வி கேட்க இயலாது. அந்த மாதிரி மன்னர்கள் கையில் அந்த மாதிரி இருந்த நேரத்தில் இதெல்லாம் கஷ்டம் கிடையாது. இப்ப நமக்கு செய்ய முடியாதுன்னு காரணம் என்ன, தொலைச்சு போடுவாங்க. 8 மணி நேரத்துக்கு வேலை செய்யக்கூடாது, இவ்வளவுதான் தூக்கணும்லாம் கணக்கு இருக்கிறது.
அப்போலாம் அதெல்லாம் கிடையாது. தூக்குனா 10 பேர் சேர்ந்து தூக்குனா 1000 கிலோ தூக்குனா தூக்கிட்டு தான் போகணும், இல்ல சாட்டையில அடிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நினைஞ்சாங்க. இது மாதிரி பெரிய பெரிய தர்காக்கள் கட்டினது கூட மன்னர்கள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி செஞ்சானே தவிர இல்ல ஜின்ன கொண்டையெல்லாம் என்ன செய்யல, அது கட்டளை இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஜின்னுகள் இந்த மாதிரி வசப்படுத்த முடியாது. நபிக்கு சுலைமான் நபிக்கு எல்லாம் நினைஞ்சா வசப்படுத்தி கொடுத்தானே தவிர மனிதனுக்கு முடியாது. அப்ப இந்த பெரிய பெரிய சில கோயில்கள்லாம் கட்டினதுக்கு இன்னைக்கு உள்ள முறையில் நமக்கு ஆச்சரியமா தெரிஞ்சாலும் அதையும் மனுஷன் இந்த மாதிரி முறையில மனித சக்திக்கு உட்பட்டு தான் நினைஞ்சிருக்கிறான், கட்டி இருக்கிறான். அது இப்ப இடைப்பட்ட காலத்துல அப்படி இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு அதை கட்டலாம், இன்னைக்கு என்ன செய்யலாம், இப்ப அதுக்கு தகுந்த கிரேன்லாம் கண்டுபிடிச்சு விட்டான். அதுக்கு தகுந்த கிரேன் என்ன செய்யலாம், ஏத்துனா அது வாட்டுக்கு மேல போயிட்டே இருக்குது, தூக்கி தூக்கி கல்ல கொண்டு வைக்கலாம். தஞ்சை பெரிய கோயில் மாதிரி 10 கோயில் கட்டிவிடலாம். இப்ப ஏன் இந்த இடைப்பட்ட காலத்துல இல்லாம இருந்துச்சு, அவன் கட்டினா அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லாம இருந்துச்சு. இப்ப என்ன பண்றான், எல்லாரும் கிரேன் வச்சு அவன் அது மாதிரி பெரிய பெரிய ராட்சச கிரேனை வச்சுக்கிட்டு அதை தூக்கி தூக்கி என்ன செய்யறான், மேல 144 மாடி எல்லாம் கட்டுறான, துபாய் அது பூர்ஜ் துபாய்னு கட்டிருக்கிறான. அதெல்லாம் மனுஷனா போய் ஏறி போனா எல்லாம் அந்த மிஷினை வச்சு தானே ஏறினான். அவ்வளவு உயரத்துக்கு கொண்டு ஏத்துறானா இல்லையா, பொருள்கள் அந்த மாதிரி கொண்டு போனானா இல்லையா. அதனால இன்னைக்கு இந்த நவீன காலத்துல இப்படி கட்டுற மாதிரி அவன் ஒவ்வொரு காலத்திலையும் அவனுக்கு உள்ள சக்திக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க, அதை கட்டுவாங்க. அதனால ஜின்ன கொண்டு கட்டினதுங்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. மனிதனுக்கு கட்ட முடியும். மன்னர்கள் நினைச்சார்கள்னா என்ன செய்ய முடியும், அவங்க சக்தி பலத்தை எல்லாம் பயன்படுத்தி யானையை வச்சு உருட்டிட்டு வர சொல்லி பற மாதிரி நினைச்சாங்க, செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க மேல ரொம்ப பற்று உள்ளவன். நம்ம 2 பேரும் நெருக்கமாக இருந்திருக்கோம். நான் எஸ்பி பட்டணத்தை சேர்ந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர். சாம்பலி என்றா எல்லாருக்குமே தெரியும். அதனால உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். 7-8 கேள்வி கேட்கணும்னு தான் வந்திருக்கேன். ஆனா உங்க மேல ரொம்ப பற்று உள்ளவன். நீங்க தப்பா எடுத்துக்கிற கேட்கிற கேள்விகளை நினைச்சு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. அதனால நீங்கள் எங்கள் ஊர் ஜமாத்தில் ஒற்றுமையாக இருந்த ஜமாத்தையும் ஊர் மக்களையும் ஒரு குடும்பமாக இருந்த மக்களையும் நீங்கள் பிரிச்சு விட்டீர்கள் என்று எங்க ஊர் மக்களும் நினைக்கிறார்கள், அனைவர்கள் நினைக்கிறார்கள். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆக மொத்தம் இது எந்த சட்டத்திலையும் ஒரு ஜமாத்தை பிரிக்கிறதுக்கு எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை. நீங்க பிரிச்சு விட்டீர்கள் என்று மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். இரண்டாவதாக தலித் என்ற முறை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தலித் என்ற ஒரு இது எதுலையுமே எந்த குர்ஆன்லயும் இல்லை என்று உலமாக்கள் சொல்றாங்க. உலமாக்கள் சொல்றார்கள், எங்க ஊர் உலமாக்கள் சொல்றார்கள், தலித் என்று எந்த ஒரு விளக்கமே இல்லை இருக்கு அப்படி சொல்றார்கள். உங்க தலித்தார்கள் விரல ஆட்டுறதுக்கு எந்த அறிகுறியுமே எந்த ஒரு விளக்கமுமே இல்லை. இது பீஜ சொல்றது நம்ம ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட்டத்தினர்கள் கூட நேற்று கூட உட்கார்ந்து ஒரு 3 பேரு இதை சொல்றதை நம்ம கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை காதல் வாங்கின தொப்பி அவர் மட்டும் போடுறார, நம்மளையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுல எந்த இதுவும் இல்லை. அதை நான் ஏத்துதான் நடக்கிறோம், ஆனால் ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஊர்ல நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும், நீங்களும் நானும் சம்பந்தியா தான் இருப்போம். ஆனா சுன்னத்து 12 கூட ஒரு தர்காவில் போய் ஏதோ ஒரு தர்காவில் படுக்க வச்சு கொண்டாந்து தான் சுன்னத்து பண்ணுவாங்க. கல்யாண பெண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு இருந்தா கூட ஒரு தர்காவுக்கு கூட்டிட்டு போறது எல்லாருக்கும் உள்ள விளக்கம். அது நல்லா தெரிஞ்ச விஷயம். அது கூட நீங்க தடை பண்றீங்க, இழிவுபடுத்துறீங்க, எல்லா தர்கா அவுலியாக்களையும் இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு மக்களுடைய ஒரு குழுக்கம். இப்ப எங்க ஊர்ல 2 ஜமாத் ஆனதுக்கு காரணம் தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது இப்ப 2 கல்யாணம் பண்ணி வச்சாங்க உங்க தலித் ஜமாத்துல. இந்த ஜமாத்தார்கள் எல்லாரும் போய் மாப்பிள்ளைய கதவை திறந்தோட வெளியே உள்ள அனுப்பிச்சு விட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு டீ கூட குடிக்காத அளவுக்கு. அவங்க ஒரு பொண்ணு வீட்டுல போய் எதுவும் சாப்பிடக்கூடாதுங்கிற வரதட்சணை வாங்கக்கூடாது, போகக்கூடாது கூட எல்லா சட்டத்திலையும் இருக்கு. எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க வரதட்சணை பத்தி நிறைய பசங்க நாங்க கேட்டுக்கிறோம். அதெல்லாம் எந்த டிராபிக் இல்ல. பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரு 4-5 பேர் போய் ஒரு டீ கூட குடிக்க கூடாது அப்படின்னு பரபரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. எப்படி எல்லாரும் போயிட்டு என்னடா ஒரு டீ கூட குடிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி போன ஆளுக்க உங்க கூட்டத்தினர் எல்லாரும் கேட்கிறாங்க. இல்ல இது நான் ஏத்துக்கிற முடியாது. 2 கல்யாணம் முடிச்சு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. உங்க கூட்டத்தினர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன போய் ஒரு சம்பந்தப்படா ஒரு ஸ்ட்ராங் வேணா, எல்லாரும் போன உடனே போய் பரவாயில்ல ஒரு டீ குடிச்சா தானே, ஒரு டீ கூட குடிக்க கூடாது, சாப்பிட வேணாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதை கொஞ்சம் வழக்கம் சொல்லுங்க ஆச்சு. அன்புள்ள சகோதரர்களே,
அவர் முக்கியமா என்ன கேட்கிறாருன்னா, ஒற்றுமையாக இருந்ததை நீங்க பிரிச்சு போட்டீங்க. ஜமாத்தெல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க, ஒற்றுமையை கெடுத்து நாசமாக்கிட்டீங்க என்பது முதலாவது ஒரு விஷயத்தை வைக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நீங்க எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய கேள்வி. இஸ்லாத்துல ஒற்றுமைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எந்த இடத்துல இஸ்லாத்துல ஒற்றுமை வலியுறுத்தப்படவே இல்லை. ஒற்றுமை என்பது ஒரு பாய்சன், விஷம். ஒற்றுமைங்கிறது கேடு, நல்லா விளங்கிக்கணும். ஊர்ல எல்லாரும் செய்யறான், வரதட்சணை வாங்குறான், நம்மளும் ஒற்றுமையா வரதட்சணை வாங்கலாமா? எதிர்க்கத்தான் வேணும். ஊர்ல எல்லாரும் குடிக்கிறான், நம்ம ஒற்றுமையை கெடுக்க கூடாது, நானும் குடிக்கிறேன்னு குடிக்கலாமா? ஒற்றுமைங்கிற கான்செப்டே என்னன்னு கேட்டா, கெட்டவனையும் நல்லவனையும் சமமாக்குவதுதான் ஒற்றுமை. அதான் அவன் அயோக்கியத்தனம் பண்ணுவானா, இவன் அயோக்கியத்தனம் வேணாம் போனா ஒத்துமை. எப்படி ஒத்துமை ஆகும்? ஒருத்தன் விசாரம் பண்ணுவானா, அதெல்லாம் ஏண்டா சிறன்னு கேட்பானா, ஒத்துமை கேட்க கூடாதுன்னு அர்த்தம். இது என்னங்கிற ஒத்துமை எங்க இஸ்லாத்தில் இருக்குது? அல்ல எந்த இடத்துல ஒத்துமையை பத்தி சொல்லி கத்துறான்? கிடையாது. நல்ல விஷயங்களில ஒன்றுபட சொல்றான். எந்த ஒற்றுமை மார்க்கத்தில் இருக்குது? நல்ல விஷயங்களில் ஒன்றுபட வேண்டும், கெட்ட விஷயங்களை எதிர்த்து பிரிச்சு புரட்சி செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமையா உண்டாக்குனால பிரிச்சாங்களா? இஸ்லாத்தை சொன்ன உடனே பாப்பாட்ட இருந்து மோனை பிரிச்சாங்க, அண்ணன் தம்பியை பிரிச்சாங்க, பொண்டாட்டி இருந்து புருஷனை பிரிச்சாங்க, புருஷன் இருந்து பொண்டாட்டி பிரிச்சாங்க, எல்லாம் பிரிஞ்சான வந்தாங்க. அனைவரும் ஹிஜ்ரத் பண்ணி வந்த ஆளுங்க எல்லாம் விட்டு வந்தாளுங்க. என்ன ஒற்றுமையை சொல்ல வந்தாங்களா? பிரிச்சாங்களா? பிரிச்சாங்க. ஏன்? கெட்ட செய்யறவனோட சேராத, கெட்டவனோட விலகு, கெட்ட செயலை விட்டு விலகு, கெட்டவனுடைய உறவை விட்டு விலகுன்னு என்று சொல்லி விலகி ஊரை எல்லாம் வெறுத்து நாட்டை விட்டே ஓடுற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சாங்க, பிரிச்சாங்க. அதனால நீங்க என்ன முதல் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா, எந்த ஒரு இப்படி திருப்பி திருப்பி குர்ஆன்ல இல்லாத ஒண்ணு குர்ஆன் மாதிரி சொல்லுவாங்க. ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. குர்ஆன்ல அப்படி ஒரு வசனமே இல்லை. குர்ஆன்ல ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் தமிழ்ல எழுதி போட்டு அல்லாஹ் சொல்லுகிறான்னு போட்டுருவாங்க. அல்லாஹ் எங்க சொல்றான்? இத எடுத்துக்காட்டு பார்ப்போம். அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமியா, எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள். இதான் இருக்கு குர்ஆன்ல. இது அர்த்தம் தப்பா செய்யறான். ஹபுலுல்லாஹ்னா ஹபுல்னா கயிறு, ஹபுலுல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய கயிறு. அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை குர்ஆனை பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எதை உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறான்னு கேட்டா, எல்லாரும் குர்ஆனை பிடிங்கிறான். அப்ப குர்ஆனை பிடிக்காதவன் குர்ஆனை பிடிக்கிறவன் பிரியத்தானே வேணும். நீங்க குர்ஆனை பிடிக்க மாட்டேங்கிறீங்க, ரெண்டு பேரும் குர்ஆனை பிடிச்சிருக்கிறான், நீங்க குர்ஆன் வேணாங்கிறீங்க. வான்னு ஒருத்தரை எழுதி பிடிக்க வைப்போம், அங்கிருந்து பிரிவினை உண்டாக்குவோம், பிரிவினை உண்டாக்கி ஆகணும். கெட்டவர்களும் நல்லவர்களும் கலந்துதான சமூகத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப கெட்டவங்களும் நல்லவங்களும் கலந்திருக்கிற ஒரு சமுதாயத்தில் எப்படி எல்லாம் ஒன்னா இருக்க முடியுங்கிற? கெட்டத தீமையை தடுத்தா ஒற்றுமை வருமா? ஒருத்தன் தர்கா வழிபாடுறான், தர்கா வழிபாடாதுன்னு சண்டை வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னும் சொல்லக்கூடாது. இப்ப தர்கா வட்டி வாங்குறான், வட்டி வாங்காதன்னு சொன்னா கோவம் வருமா இல்லையா? ஒருத்தன் வட்டி வாங்கி திங்கிறான், வட்டி வாங்காத அப்படின்னு சொன்னா அவன் சண்டை வரும், சண்டை போயிடும். அப்ப என்ன செய்யக்கூடாது? வட்டி வாங்கிக்கப்பா, ஒத்துமையை வாங்கிக்கிறவா, நானும் சேர்ந்து வாங்கிக்கிறவா, நீ வட்டி வாங்குறப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கிறோம், ஆளு கொஞ்சம் பங்கு கொடு. இதுதான் ஒற்றுமை. இது ஒற்றுமை கேடா நல்லதா? ஒற்றுமைங்கிறது நல்லதே கிடையாது. முதல் விளைவிக்கிற இந்த நோய் தீரணும். நோய் என்ன பெரிய நோய், இது முசீபத்து. இது இந்த ஒற்றுமை கயிறு, ஒற்றுமை கயிறு, ஒற்றுமை கயிறுன்னு சொல்லி 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 சமுதாயத்தில் ஒரு நல்லது நடக்காம தடுக்கிறாங்க. இந்த முசீபத்தினாலதான் நம்ம தீமையை தடுத்தா அது பெரிய ஒற்றுமையை கெடுக்க வர்றோங்கிற மாதிரி பெரிய பாரதூரமா நம்ம நினைக்கிறோம். அப்ப இன்னைக்கு வரதட்சணை வாங்குறீங்க எல்லாரும் சேர்ந்து, நாங்க எதிர்க்கிறோம், நீங்க அதை ஆதரிக்கிறீங்க. எப்படி ஒத்துமையா போறது? நாங்க விதேயத்தை செய்ய வேணாங்கிறோம், நீங்க செய்யணுங்கிறீங்க. நாங்க மகர் கொடுப்போங்கிறோம், அதெல்லாம் கொடுக்க கூடாதுங்கிறீங்க. நாங்க எளிமையா பண்ணணுங்கிறீங்க, நீங்க பணக்காரத்தனமா பண்ணணுங்கிறீங்க. பொண்ணு வீட்டுல வைக்க கூடாதுன்னு நீங்க வைக்கணுங்கிறீங்க. எப்படி ஒத்துமை? ஒண்ணு நான் அவனை மாதிரி செய்ய சொல்லல, அவனை என்ன மாதிரி செய்ய சொல்றீங்களா? அவனை என்ன மாதிரி சொன்னா ஒத்துமை போயிடுச்சு, செய்ய மாட்டான், கண்டதான் வரும். நான் அவனை மாதிரி சொன்னா எனக்கு மார்க்கம் போயிடுச்சு, நான் அவனை மாதிரி போக முடியாது, அவன் என்னை மாதிரி வரவும் மாட்டான், அவன் சண்டை தான். அப்ப எப்படி ஒத்துமை? ஒத்துமைன்னு எப்படி ஒத்துமைன்னா பேச ஒரு சீர்திருத்தம் பண்ணக்கூடாது, ஒரு நன்மை ஏவக்கூடாது, ஒரு பயான வைக்க கூடாது. நீ பயான் பண்றது ஒத்துமை கிடைக்குது, அஜயத்துல சொல்லணும்.
நீ பயான் பண்ற தொழுவையை பத்தி தொழுவாதவனுக்கு கேடுங்கிற, நாங்களாம் தொழுவாம இருக்கிறோம், எங்களை பத்தி நீ என்ன பேசுறன்னு அவங்க கேட்கலாமா இல்லையா? அப்ப ஒரு பயான் பண்ணக்கூடாது அப்படி பாத்தீங்கன்னா. அப்ப நம்ம பயான் பண்றோம், சீர்திருத்தம் பண்றோம், தப்பா சுட்டி காட்டுறோம், இது எல்லாமே ஒற்றுமையை கெடுக்கக்கூடியதுதான். நல்லா விளங்கிக்கணும். அப்ப இஸ்லாம் ஒற்றுமை விரும்பல, நல்லதுல ஒற்றுமை. பொண்டாட்டி புருஷனை வாழ்த்தும் போது கூட எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், நல்லதுல உங்களை அல்லாஹ் ஒண்ணாக்கி வைக்கணும். புருஷன் பொண்டாட்டி கூட ஒத்துமை இல்லை இஸ்லாத்துல. இஸ்லாத்துல ஒத்துமைன்னா புருஷன் பொண்டாட்டி தானே வேணும். அதை கூட ரசூலுல்லாஹ் வித் கண்டிஷனோட சொல்றாங்க. என்னது? உங்களை அல்லாஹ் ஒண்ணு சேர்த்து வைக்கட்டும். ஃபீ கைரின் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைரின். அது போடுறாங்க ஃபீ கைரின்ங்கறாங்க. கைர்னா நல்லது, நல்லதுல ஒண்ணா இருங்க, கெட்டதுல ஒண்ணா போயிடாதீங்க. அது சொல்ற கல்யாணத்துக்கு வாழ்த்தும் போதே புருஷன் பொண்டாட்டி நல்லா இருங்க, அவன் சினிமா கூட நீ போயிடாத, அதுக்கு அர்த்தம் அது இருக்குது. புருஷன் கூப்பிடுறான்னு ஒத்துமையா இருக்கணுங்கிறக்காண்டி போயிடாத, நல்லதுல மட்டும் ஒண்ணாயிரி, கெட்டதை எதிர்த்துரு, அதான அதுக்கு அர்த்தம். குடும்ப வாழ்க்கையில அப்படி ஒத்துமை மார்க்கம் சொல்லலையேங்க, நல்லதில் தான் ஒற்றுமை. பெற்றோர்களை பேண சொல்றான், அந்த அல்லாஹ் தான் சொல்றான், ஒயின் ஜாகதாக்க அலான் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத ஒன்றை இணை கற்பிக்குமாறு உனக்கு பெற்றோர்கள் சொன்னார்களேயானால் பலா துதிஹுமா, கட்டுப்படாதே. பெற்றோர்கிட்ட ஒற்றுமையா இருக்காதுங்கிற அல்லாஹ். பெற்றோர்கள் பாவம் செய்ய தூண்டினார்களேயானால் கட்டுப்படாதே. பாப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்துமை இல்லை குர்ஆன் சொல்லுகிறது. இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மாசியத்தில் காலிக், இறைவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்பினங்களுக்கு கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மாத்தமான ஒன்றை பாப்பா சொன்னாலும் பொண்டாட்டி சொன்னாலும் புருஷன் சொன்னாலும் ஊரே சொன்னாலும் உலகமே சொன்னாலும் கேட்காதே. ஒத்துமை இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. அல்லாஹ் சொல்றதுக்கு மாத்தமா சொன்னா கேட்காத, எதிர்த்துரு. இதை எதிர்க்கக்கூடிய நிலை உண்டானால் மட்டும்தான் நல்ல சமுதாயம் உண்டாகும். ஒற்றுமைன்னு பேசினால் இன்னும் கெட்டு போற என்ன பந்தயம் கட்டுறேங்கிற மாதிரி போய்கொண்டு இருக்கும். ஏன் வரதட்சணை ஒழியல? ஒத்துமைன்னு பேசுனீங்க 10,000 20,000 போச்சு. ஒத்துமைன்னு பேசுனீங்க 20,000 2 லட்சமா போச்சு. ஒத்துமைன்னு பேசுனீங்க 2 லட்சம் 4 லட்சமா போச்சு. ஏன்? ஒத்துமை நீங்க ஊரோட சேர்ந்து வாங்குவோம். அப்ப ஒத்துமை எதிர்த்திருந்தீர்களே ஆனால் வரதட்சணை இல்லாம போயிருக்கும், குறைஞ்சு இல்லாம போயிருக்கும். அப்ப நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும், ஒற்றுமைங்கிற டாபிக் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. நல்லா விளங்கிக்கணும். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் இருக்கட்டும். இது ஒத்துமையா? ஒத்துமைக்கு எதிரா? உங்களில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் இருக்கட்டும். இது ஒத்துமையை உண்டாக்குமா? ஒத்துமையை உழவைக்குமாங்க? அல்லாஹ் தானே இது குர்ஆன்ல சொல்றான். அந்த வசனம் உங்களுக்கு தெரியத்தானே செய்யுது. அப்ப ஒற்றுமை இல்லைன்னு அர்த்தம். அதை விளங்கிக்கிட்டீங்க. அதே மாதிரி உங்கள ஒரு தீமையை கண்டால் கையால் தடுங்கள். வாயால தடுக்கணும், அதுக்கு முடியாது மனசால தடுக்கணும். கையால தடுத்தா என்ன ஆகும்? இவர் பீடி குடிக்கிறாரு, புட்டிங்க எரிஞ்சா என்ன ஆகும்? சண்டை தான். இவர் சிகரெட் குடிக்கிறாரு, நான் கையால பார்த்துட்டேன், புட்டிங்க எந்த இடமா ஓய் அரைவர இல்லையே, இப்ப என்ன நடக்கும்? சண்டை தானே. ஒத்துமை இல்லை. அப்ப தீமையை கண்டால் கையால் தடுங்கள் என்பது ஒத்துமையா? ஒத்துமைக்கு எதிரா? ஒத்துமைக்கு எதிர். வாயால தடுத்தாலும் ஒற்றுமைக்கு எதிர் தான். கையால தடுக்க ஏழல அறிவு இருக்கா? குடிக்கலாமா? சண்டை வருமா இல்லையா? நீ யாரா எனக்கு சொல்றது அப்படின்னு கேட்ட சண்டை வருமா இல்லையா? இஸ்லாத்துல எங்க இருக்குங்கிற? சரி, இஸ்லாத்துல கலிமத்து தௌஹீத் இருக்க, அது ஒத்துமையா? லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்க, அது ஒத்துமையா வேற்றுமையா? ஒற்றுமை உழ வைக்கிறதா? அல்லாஹ் வணங்குண்டா பிரச்சனை இல்ல, அல்லாஹ் தவிர எல்லாம் இல்லண்டா கோபம் இல்லையா? இந்த கடவுள் இல்ல, அந்த மண்ணு கடவுள் இல்ல, சூரிய கடவுள் இல்ல, சந்திர கடவுள் இல்ல, இந்த கபூர் கடவுள் இல்ல, அந்த பெரியார் கடவுள் இல்லன்னா லா இலாஹ தானங்க இஸ்லாத்துல. அல்லாஹ் இருக்கிறான்னு களிமாவுல இருக்கு, அல்லாஹ் தவிர யாரும் இல்லன்னு இருக்கா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்ல. ஒவ்வொருத்தன் வணங்குறத போய் இல்லன்னு என்னவாகும்? ஒற்றுமைன்னா என்ன செஞ்சு? அல்லாஹ்வுடைய களிமா எப்படி இருந்திருக்கு? அல்லாஹ் வணங்குங்கள், அதோட முடிஞ்சு போயிடும். அல்லாஹ் வணங்குங்கண்டா ஒத்துமை. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காத, அதை வணங்காத, இதை வணங்காத, அவர் வணங்காத, இவர் வணங்காத, இது ஒற்றுமையா? ஒண்ணு கூட இல்ல. குர்ஆன் அட்டை, இந்த அட்டையில அந்த அட்டை படிங்க, எங்கயாவது ஒத்துமையை பத்தி இஸ்லாம் சொல்லிருக்கான்னு பாருங்க. ஆனா அனைத்தும் ஒற்றுமைக்கு எதிராக பேசும். அனைத்து என்ன செய்யும்?
ஒத்துமை பற்றாத. நல்லது நல்லது, லா யஸ்தவில் ஹபீசு வல தய்யிபு, நல்லதும் கெட்டதும் ஒருபோதும் சமமாக மாட்டாது. அல்லாஹ் சொல்றான், லா யஸ்தவில் ஹபீசு வல தய்யிபு, நல்லதும் கெட்டதும் சமமாக ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் இதுதான். இருளும் ஒளியும் சமமாகாது. ஒமா யஸ்தவில் அஹ்யா வல் அம்வாத், செத்தவனும் உசுரோடு உள்ளவனும் சமமாக மாட்டார்கள். இப்படி பட்டியல், இருளும் ஒளியும் சமமாகாது, நிழலும் வெயிலும் சமமாகாது. இப்படி அல்ல உலல் ஹரூர் இப்படி அடிக்கிறான் அல்ல. நல்ல அது தனி, இது தனிதான், ரெண்டு ஒண்ணுட அது வழிகேடு. ஒற்றுமையை விட நல்லதின் பக்கம் மக்கள் அழைத்தால் உருப்படும். இன்னைக்கும் மாறி இருக்கும். முதல்ல இந்த ஒற்றுமை முசீபத்தை மட்டும் நம்மள்ட்ட போய்விடுமையானால், யார் சொன்னாலும் நல்லது ஏற்றுக்கிட்டு என்ன வாயிரு நம்ம தான் எங்க போயிருக்கோம், எப்போ வரதட்சணை ஒளிஞ்சு போயிருக்கும். அப்ப கல்யாணம் பண்றீங்க, கல்யாணம் பண்ணும்போது என்ன வருது? தீனை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கிறோம். கல்யாணம் பண்ண 4 விஷயத்துக்கு கல்யாணம் பண்றாங்க. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாங்க, அழகுக்கு பண்றாங்க, குடும்பத்துக்கு பண்றாங்க, செல்வத்துக்கு வேண்டி பண்றாங்க, அப்புறம் தீனுக்காக வேண்டி பண்றாங்க. நீ தீனுக்கு பண்ணுன்னு இருக்கு. அப்ப இது குடும்பம் அடிபட்டு போகுது. இப்ப நம்ம குடும்பம் நம்ம கோத்திரம்னு பார்க்காத, தீன பாரு, ஒத்துமை இல்ல. கல்யாணத்துக்கு பொண்ணு தேடும் போது ஒத்துமை இல்ல. பாரம்பரியம், குலம், கோத்திரம், எங்க ஊடு உங்க ஊடு பார்க்க கூடாது. தீன பாரு, நடத்தையை பாரு. இதே ஒற்றுமைக்கு எதிராக குடும்பமே இதா போயிருமே. முறை பொண்ணு பேசி வச்சிருந்தோம் ஓடி போயிட்டானுங்கிறீங்களே, அதனால அல்லாவுடைய சொல்றாங்க. அப்ப சொந்தம் பந்தம் ஊரு உலகம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் நல்லதில் வாங்க, நல்லதில் ஒன்றுபடுவோம், எல்லாருமா சேருவோம். உங்கள்கிட்ட தப்பு இருந்தா நாங்க சுட்டி காட்டுறோம், திருந்திக்கிறோங்க. எங்கள்கிட்ட தப்பு இருந்தா நீங்க சுட்டிக்காரங்க, நாங்க திருந்திக்கிறோம். நல்லதுல ஒன்னாகிக்கிட்டே இருப்போம். எல்லாம் சேர்ந்து 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 நல்லதுல ஒன்னாகுவோம். நல்லதுல ஒன்னாகக்கூடிய எண்ணம் 2 பேரும் அருமையானால் அது உருப்படும். அந்த சமுதாயம் என்ன செய்யும்? உருப்படும். இதனால ஒற்றுமைங்கிற டாபிக் எடுக்காதீங்க. இதை போத்திக்கிட்டு எல்லா இயக்கமும் ஏற்றான். அவங்க கான்செப்ட் என்ன? தௌஹீத் ஜமாத்தை தவிர அத்தனை பேருடைய ஒரே பொருள் என்ன? ஒற்றுமை கெடுத்து விட்டார்கள். ஒரே டாபிக். குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கடா, ஒற்றுமை கெடுத்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு மாத்தமா இருக்கடா, ஒற்றுமை கெடுத்து விட்டார்கள். ஒரே டாபிக். பதில் என்ன? கேண்டா அல்லாஹ்வுக்கு மீறி நடக்கிறா, ஒற்றுமை கெடுக்கிறான். அல்லாஹ்வுக்கு மீறி நடக்கிறது பெருசா அவனுக்கு தெரியல. குர்ஆனுக்கு எதிராக ஏன்டா அப்படி செய்யறா, ஒற்றுமை கெடுத்துட்டான். ஏன்னா இதெல்லாம் நரகத்துக்கு போற டயலாக் உங்களுக்கு தெரியலையா? இந்த மாதிரி பேசுனீங்கன்னா மறுமையில் தப்பிக்கலாமா? அப்ப நரகத்துக்கு போகக்கூடிய டயலாக் மார்க்கத்துடைய ஒரு கட்டளை மாதிரியும் இஸ்லாமிய தத்துவம் மாதிரி பேசி தெரியல. இஸ்லாத்துக்கும் ஒத்துமைக்கு சம்பந்தம் கிடையவே கிடையாது. ஒத்துக்குங்க, யாரும் நிரூபிக்க இயலாது. அடுத்து சில விஷயங்களை சொன்னார். அந்த கேள்வி கேட்ட சகோதரர் நீங்க வரலாற்ற சொல்றீங்க இல்லங்கிறாங்க, நீங்க பொய் சொல்றாங்க, ஆதாரம் இல்லங்கிறாங்க சொன்னார். இது அனைத்துக்கும் ஒரு பதில் தான் உங்களுக்கு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நாங்க 1980கள்ல இருந்து பிரச்சாரம் பண்றோம். இன்னைக்கு 31 வருஷம் முடிஞ்சு போச்சு. 1980கள்ல நாங்கள் பிரச்சாரம் பண்ணி எங்க தொண்டியில கந்தூரி நடத்தினாங்களே, அந்த காலத்துல எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணி, தொண்டியில அசேகுமார்கள் ஏமாத்தினாங்களே, அவங்கள எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்து 30 வருஷம் இன்னைக்கு ஓடி போய் விட்டது. இந்த 30 ஆண்டுகளாக நாங்க என்ன கேட்கிறோம் மக்கள்கிட்ட? நாங்களும் மனிதர்கள், எங்கள்கிட்டையும் தவறு இருக்கலாம். நாங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து தவறுனா திருத்த வாங்க, நிரூபிக்க வாங்க, விவாதம் பண்ணி நிரூபிக்கிறோம். நாங்க ரெடியா இருக்கிறோம், நாங்க தப்புனா திருத்திக்கிறோம் என்று கூப்பிடுகிறோம். எல்லாம் ரோட்ல நின்று பேசக்கூடிய ஆளுக்கு எங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. தர்காவுக்கு போற சரிங்கிறீங்களா? நாங்க தவறுங்கிறோமா? வாங்க பேசுவோம், தவறு நிரூபிக்கிறோம். மதுஹப் சரிங்கிறீங்களா? நாங்க தவறுங்கிறோமா? வாங்க பேசுவோம். நீங்க சரி நிரூபிச்சா நாங்கள் மதுஹப்புக்கு வர்றோம். நாங்க தவறு நிரூபிச்சா நீங்க அதை விட்டு வந்துருங்க. தாயத்து தட்டு பில்லி சூனியம் பேய் பிசாசு மாய மந்திரம் எல்லாம் இருக்குங்கிறீங்க, நாங்க இல்லங்கிறோமா? வாங்க பேசுவோம். இருக்குன்னு நாங்களும் செய்யறோம், இல்லாட்டி விட்டுறோம். அதே மாதிரி வரலாறு செய்கிறது, தொழுக முறை, அதெல்லாம் உங்களுக்கு கருத்து வாங்க பேசுவோம். இந்த அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், வர மாட்டேங்கிறாங்க. அப்ப நாங்கள் சொல்ற இல்லைன்னு சொல்றாங்க. எங்க முன்னாடி சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். அல்ல அவங்க இடத்துக்கு நாங்க வர்றோம், கூப்பிட்டு போய் சொல்லுங்க, நாங்க வர்றோம், அழைப்பு மட்டும் கொடுக்கட்டும். இங்க அவங்க வர வேணாம், நாங்க போய் நிரூபிச்சு காட்டுறோம். அப்ப பொதுமக்களுக்கு விளங்காத மக்கள்கிட்ட போயிட்டு அப்படி இப்படி சொல்றீங்களே தவிர, நாங்க சொன்ன எந்த வாதத்துக்கு நீங்க பதில் சொன்னீங்க? சரி, வாதத்துக்கு வர வேணாம். இந்த சலாத்து நாரியாக்கு நம்ம இதை சொன்னோம், இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப ரசூல்லா இந்த சலவாத்து நாரியா சொன்னாங்கன்னு உங்களால சொல்ல ஏழுமா? இது வரைக்கும் பொய் சொல்லுகிறார்கள். இந்த சலவாத்து நாரியாக்கு புகார்ல ஹதீஸ் இருக்கு, இந்த காட்டுங்க. இதை நீங்க காட்டினீங்களா? இருவரை காத்துக்கு இந்த ஹதீஸ் காட்டுங்க, காட்டினீங்களா? வாதத்துக்கு வர வேணாம்.
நாங்க எதை இல்லைங்கிறோமோ அதுக்கு பதில் சொல்லாம திட்டுறதுதான் சரி. என்ன செய்யறேன்? குழப்புகிறார்கள், ஒத்துமை கெடுக்கிறார்கள், யூத கைக்கூலிகள், அமெரிக்காவிலிருந்து காசு வருது, நமக்கு வருது, அவ்வளவுதான். அமெரிக்காவுக்கு காசு வருது, இஸ்ரேல இருந்து காசு வருது. இதை தவிர என்னது சொல்லி இருக்கிறீங்க? இதை தவிர நீங்க எங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்கன்னு கேட்கிறேன். இல்ல. அதனால மாற்று கருத்து உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அழகா கலந்துரையாடும். வாங்க, திறந்த மனசோட கூப்பிடுறோம். எங்கள்கிட்ட தப்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா மேடை போட்டு பகிரங்கமா லட்சக்கணக்கான மக்களை அழைத்து நாங்கள் இதுவரைக்கும் தப்பா சொல்லிட்டு நிரூபித்து விட்டார்கள் டிக்ளேர் பண்ணிட்டு உங்களை சேர்ந்துக்குருவோம். அதனால இந்த மாதிரியான வாதங்களை விட்டுவிட்டு உள்ளதை உள்ளபடி வழங்கக்கூடியவன் நம்ம மாற வேண்டும். நல்லா அப்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரை ஆக்கி அருள்வானாக வாக்குறுதிவானாக. அல்லாஹ்